உள்ளே வெளியே திரைப்படம் சென்னை சபையர் தியேட்டரில் மட்டும் 100 நாட்கள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடியது. தான் என்ன நினைத்தாரோ அதை அப்படியே எடுத்து மீண்டும் ஃபார்முக்கு வந்தார் பார்த்திபன். இந்த படத்தின் பிரிவியூ காட்சியை பார்த்த இயக்குனர் பாரதிராஜா ஏன் இப்படி இரட்டை அர்த்த வசனங்கள் அதிகம் உள்ளது என்று பார்த்திபனை கடிந்து கொண்டாராம். ஆனாலும் படம் வெற்றி பெற்றதே தவிர விமர்சனத்தில் படுமொக்கை வாங்கியது. இதனால் பார்த்திபன் கவலையடைந்தார். அதனை அடுத்து சில வருடங்களுக்கு பிறகு இயக்குனர் பாரதிராஜா கருத்தம்மா என்ற திரைப்படத்தினை எடுத்து அதில் வடிவேலுவின் காட்சிகளில் இரட்டை அர்த்த வசனங்கள் இடம்பெறுவதாக எடுத்திருப்பார். அப்போது இதை கவனித்த இயக்குனர் பார்த்திபன் இயக்குனர் பாரதிராஜாவுக்கு பதில் கண்டனத்தை பதிவு செய்தார். ஏனெனில் ஒரு படத்தின் வெற்றிக்கு சில காட்சிகள் தேவைப்படுகிறது என்றால் அதை கண்டிப்பாக வைத்துதான் அதை